அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஜிக் செயின் ஸ்டிச். ஸோ மேஜிக் செயின் ஸ்டிச்னால் என்ன அப்படின்னா, நம்ம 2 கலர் த்ரெட் யூஸ் பண்ணி போட போகிறோம் செயின் ஸ்டிச்லேயே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு கலர் வரும், செகண்ட் ஸ்டிச்சில் ஒரு கலர் வரும். பாருங்கள் நான் எப்படி எடுத்திருக்கேன்னு நூல் பார்த்தீங்களா? நம்ம ஃபஸ்ட்டு எந்த நூல் மேலே இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சாக எடுப்போம். ஸோ செகண்ட் வேணுன்றதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கையில் மாட்டிக்கணும். ஓகேங்களா? அது பாருங்கள், ப்ளூ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோமா, அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நான் சாண்டல் வைக்கிறேன். இப்போ நான் எந்த நூலை ஃபஸ்ட்டு எடுக்க முடியும்? சாண்டல் தான் ஃபஸ்ட்டு எடுப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி நூலை பிடிச்சிக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப தள்ளி இழுத்து பிடிச்சிருக்கேன்ல, அதாச்சு கட்டை விரலுக்கும் நான் பிடிச்சிருக்க விரலுக்கும் நிறைய ரொம்ப கேப் இருக்குல்ல, அதை கொஞ்சம் கிட்ட பிடிங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு டக்குன்னு நூல் நாட் மேலே நூலில் மாட்டோம். இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ரொம்ப நூல் வெளில இழுத்து அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சாண்டல் எடுத்தேன்னா, அதுக்கப்புறம் ப்ளூ எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும்? அதே இடத்துல நூலை பிடிச்சிட்டு சாண்டல் எடுக்கணும். சாண்டல் எங்கே இருக்கும்? அந்த சாண்டலோட ஸ்டார்டிங் ஸ்டிச் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கும் நூல். ஓகேங்களா? அதே போல் இப்போ திரும்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளூ எடுப்போம். இந்த மாதிரி நம்ம நூலை கீழே விட்டுட்டு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சாண்டல் மட்டும்தான் பிடிச்சிருக்கேன். கரெக்டுங்களா? அந்த சாண்டலை விட்டுட்டு ப்ளூவை எடுக்கணும். இப்போ நம்ம சாண்டல் பிடிச்சிருக்கோமா? இல்லை, சாண்டலை விட்டுட்டு ப்ளூ தான் பிடிச்சிருப்பேன். திருப்பி இந்த இடத்துல சாண்டல் எடுக்கணும். ஸோ ஒவ்வொன்றையும் விட்டுட்டு எடுக்கணும். சரிங்களா? இப்போ 2 நூலுமே நான் கீழே விட்டாச்சு. ஸோ இப்போ நமக்கு ப்ளூ வேணுன்றதுனால எடுத்தாச்சு. இப்போ நல்லா பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ சாண்டல் வேணும். சாண்டல் எங்கே இருக்கும்? சாண்டலோட ஸ்டார்டிங்கில் இருக்கும். சாண்டல் ஸ்டிச்சுக்கு முன்னாடி ஸ்டிச் தானே, அந்த முன்னாடி ஸ்டிச் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அந்த இடத்துல தான் நம்மளுக்கு சாண்டல் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் என்ன வேணும்? ப்ளூ வேணும். ப்ளூ எங்கே இருக்குது? இதுக்கு முன்னாடி ஸ்டிச், அந்த முன்னாடி ஸ்டிச்சோட ஸ்டார்டிங்கில் தான் ப்ளூ இருக்கும். ஸோ இதில் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நூலை விட்டுட்டு எடுக்கணும். கையில் நூல் பிடிச்சிக்கிட்டே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டு எனக்கு இது பழகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு கையை மாற்றி போட்டுக்குவாங்க. கையிலேயே 2 நூலையும் பிடிச்சி. ஆனால் நீங்கள் இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நூலை விட்டுட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு நூல் சிக்காது. நம்ம கையிலேயே நான் மாற்றி போட்டுக்குவேன் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா 2 நூலும் சுற்றிக்கும். நம்மளால் அதுக்கப்புறம் பிரிக்கவே முடியாது. ஸோ ஒரு ஸ்டிச்சு முடிச்சுட்டு 2 நூலையும் விட்டுட்டு நான் இப்போ ஹோல்ட் பண்ணுற பாருங்க, அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சு கீழே கல்லாமல் இருக்கிறதுக்கு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் தெரியுதா? 2 நூல் இருந்து. ஸோ அதில் நம்ம சாண்டல் நூல் எடுக்கலாம். ஒருவேளை நமக்கு 2 நூலும் வருது வெளியே அப்படின்னா என்ன பண்ணோம்? நம்ம திருப்பி எடுத்துகிட்டு போடலாம். அது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி போடலாம். பட் இன்னொரு டெக்னிக்கும் இருக்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல என்ன வேணுமோ கலரு, அந்த கலரை மட்டும் ஹோல்டு பண்ணிக்கணும் கையில். விட்டுட்டு மற்ற நூலை அப்படியே இழுத்துடணும். இது அப்படியே லைனாக போட்டே வந்துட்டீங்க, ஒரு இடத்துல மட்டும் 2 நூலும் வந்துடுச்சு. அந்த டைமில் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி போடுவேன் பாருங்கள் ஒரு ஸ்டிச்சு உங்களுக்கு. இப்போ நான் 2 நூலும் எடுத்துட்டேன் நான் ஒன்றா. ஆனால் எனக்கு வேணுன்றது என்னது? சாண்டல் மட்டும்தானே. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சாண்டலை மட்டும் ஹூக்கில் எடுத்து மாட்டிக்கணும் 2 நூல்லையும். சாண்டலை மாட்டிட்டு ப்ளூவை இழுத்துடணும் கீழே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போடுறவங்களும் இருக்கிறாங்க மேஜிக் செயின் ஸ்டிச்சை. பட் நான் பிகினருக்கு அதே போல் என்ன சொல்கிறது, ஸ்பீடாகவும் போடுறதுக்கு நம்ம நூலை விட்டுட்டு ஒழுங்காக எடுத்து போட்டால் பெட்டர். இதில் இன்னொன்றும் நம்ம தெரிஞ்சிக்கலாம். என்னது அப்படின்னா, நம்ம எந்த சைடு போட்டுட்டு வரோமோ அந்த சைடு கைக்கு ஃபஸ்ட்டு எந்த நூல் படுதோ அதுதான் நம்மளுக்கு தேவையான நூலாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம 2 நூலை கீழே விட்டு வச்சுருக்கோம். நம்ம கையை அப்படியே இப்படி எடுத்துகிட்டு போனோன்னா எந்த நூல் ஃபஸ்ட்டு கையில் படுது உங்களுக்கு பாருங்கள். ஸ்டிச்சு சைட்லேயே எடுத்துகிட்டு போங்க கையை. அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு தேவையான நூல் தான் கண்டிப்பாக கையில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நமக்கு எந்த இடத்துல முடிக்க போகிறோமோ அந்த இடத்துல நாட் போட்டுடணும். ஃபஸ்ட்டு ஒரு கலருக்கு நாட் போடணும், நெக்ஸ்ட்டு திருப்பி இன்னொரு கலருக்கோ நாட் போடணும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? செயின் ஸ்டிச்சோ தெரிஞ்சிருக்கணும், என் நாட்டை தெரிஞ்சுக்கணும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா?
நீங்கள் ப்ளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். சேனல் உள்ள போயிட்டு சேனல் கிளிக் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட் கிட்ட போனீங்கன்னா அப்படின்னா கிளாஸஸ் வந்து ஃபுல்லாக நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டாக போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மறக்காமல்.